வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100% சூப்பரான ஒரு சைவ குழம்பு தான். ஆனால் மட்டன் கோலா உருண்டை குழம்புக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான சைவ கோலா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். ரைஸ்க்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு வெஜிடேரியன் குழம்பு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நேராக கிச்சனுக்கு போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த குழம்பு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு மெயினாக நம்ம எடுத்துக்க போகிறது என்ன? சைவம் அப்படின்னாலே மெயினாக நம்ம சோயா. ஸோ சோயா சங்க்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதே மாதிரி பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனான பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சோயாவை ஒரு மிக்சியில் போட்டுடலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நம்ம அந்த சோயா கூடையே போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம், 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை அப்படியே கிர் அப்படி பண்ணிங்கன்னா அப்படியே உதிரியாக அருமையாக வந்துடும். பாருங்கள், இப்போ அப்படியே நம்ம இந்த கொத்துக்கறி மட்டன் போட்டு அரைச்ச மாதிரியே இருக்கா, அதை மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிப்போம். இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போட்டோம்னா உடஞ்சிரும். ஸோ அந்த பைண்டிங்க்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டை, இந்த சைஸ் எடுக்கிறதுனால இதில் ஒரு 12-13 உருண்டை வரும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு 16-17 உருண்டை கூட வரும். அது உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ செய்கிற அளவு 4 பேர் ஒரு வேளைக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா அடிகனமான கடாய் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இந்த குழம்போட ஸ்பெஷலே நம்ம இதில் சேர்க்க போகிற நம்மளுடைய செந்தூர் காரைக்குடி குழம்பு தூள். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த குழம்பு தூள் மெயினாக வந்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் சைவ குழம்புக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த சைவ கோலா உருண்டை செய்கிறோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் நீங்கள் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிப்போம். 2 பழமான தக்காளியை நான் மிக்சியில் போட்டு லைட்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அப்படி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கமகமன்னு சாம்பார்ல இருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. நல்லா வதங்கி எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சோன்னா நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் காரைக்குடி குழம்பு மிளகாய் தூள். வேறு எந்த தூளுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. சுடு தண்ணி, மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டு இது ஒரு கொதி வரட்டும். ஒரே ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றணும். அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் ரொம்ப தேங்காய் ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் அளவு போதும். அரைச்சி அந்த தேங்காயும் ஊற்றிட்டு
தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஸோ இதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே, குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம உருட்டி வச்ச உருண்டை என்ன பண்ண போகிறோம், பொன்னிறமாக வறுத்து எடுத்துட போகிறோம். இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டையை ஃப்ரை பண்ணிடலாம். குழம்பு கொதிக்கிற வாசனை சும்மா கமகமன்னு அருமையாக இருக்குது. அந்த பக்கம் உருண்டையும் வறுத்து முடிக்க போகிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சைவ கோலா உருண்டை, சோயா கோலா உருண்டை, அதை அப்படியே உள்ளே போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, உருண்டை உடஞ்சிடும். போட்டு அப்படி லைட்டாக ஒரு கிளறி அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் உருண்டைக்குள்ளே நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் என்ன, எப்பயும் போல் நல்லா தாராளமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான அருமையான சைவ கோலா உருண்டை குழம்பு ரெடி. இது வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். புலவு வெரைட்டி கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஆப்பம் இடியாப்பத்துக்கும் அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.